புதுக்கோட்டை மாவட்டம் கீழையூர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டார். மாமனார் மாமியாரின் வரதட்சணை கொடுமைதான் பெண்ணின் மரணத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. குடும்பத்தினர் அளித்த புகாரின் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா டி கீழையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி விஜயகுமார். இவரது மனைவி மாரிக்கண்ணு. இந்த தம்பதியரின் இரண்டாவது மகள் பழனியம்மாள். பழனியம்மாளுக்கும் உடையாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி என்பவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. குருமூர்த்தி தற்பொழுது மலேசியாவில் வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 9 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. திருமணத்தின் பொழுது பெண் வீட்டாரிடம் 10 பவுன் நகை கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வறுமை காரணமாக பழனியம்மாளின் பெற்றோர் 6 பவுன் மட்டுமே போட்டுள்ளனர். இதனால் குருமூர்த்தி மலேசியாவில் இருக்கும் வேளையில் அவரது பெற்றோர் பழனியம்மாளிடம் தொடர்ந்து கூடுதல் நகை மற்றும் பணம் கேட்டு வரதட்சணை கொடுமை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பழனியம்மாள் தனது தந்தை விஜயகுமாரிடமும் தொலைபேசி வாயிலாக அழுது புலம்பியிருக்கிறார். மாமியார் மாமனாரின் வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் தவித்து வந்த பழனியம்மாள் மன உளைச்சல் அடைந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. பதறிப்போன பெற்றோர் மகளின் உடலை பார்த்து அழுது புலம்பியுள்ளனர். தங்களது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பழனியம்மாளின் பெற்றோர் உடையாடிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்வதாக உறுதியளித்திருந்த நிலையில் உடலை மீட்டு உடற்கூராய்வு செய்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். ஆனால் போலீசார் கூறியபடி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உறவினர்கள் கொந்தளித்துள்ளனர். தங்கள் புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பழனியம்மாளின் மரணத்திற்கு காரணமான மாமனார் மாமியாரை உடனடியாக கைது செய்ய கோரி டி கீழையூர் பகுதி கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் திரண்டு வந்து உடையாடிப்பட்டி காவல் நிலையம் முன்பு குவிந்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே நம்ம 10 பேர் பேசினா நீங்கள் மீதி இந்த 4 பவுனை போடுங்க, எங்களுக்கு அவ்வளோ பணம் வாங்கி கொடுங்க, எங்கள் மாப்பிள்ளைக்கு இங்கே தொழில் அமைச்சு கொடுக்கணும், எங்கள் பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒருதலை பட்சமாக அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, கூறிக்கிட்டே இருந்தாங்க. அவரோட கணவரையும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வெளிநாட்டில் மலேசியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதோ மன உளைச்சல் தாங்க முடியாமல் இங்கேருந்து இவங்கள்ட்ட அப்பா அம்மாட்ட முறையிடுறதும் இவங்க கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் வாழுங்க, நம்ம எங்களால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு அண்ணனாடிக்கு வேலை செஞ்சு கூலி தொழிலாளி செஞ்சுட்டு இருக்கும்போது ஓவர் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ண முடியாது அந்த பொண்ணோட மனதை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டதாக சொல்கிறாங்க. இவங்க எங்களுக்கே இன்னமும் சந்தேகமாக தான் இருக்குது. அடித்து கொண்டு இருக்காங்களா இல்லை அடித்து கொண்டு இவங்களே தூக்கு மாட்டி தொங்க விட்டுறதுக்கப்புறம் தூக்கு மாட்டி செத்து போச்சு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இது திட்டமிட்ட கொலைன்றது நாங்கள் சந்தேகப்பட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டு திட்டமிட்ட கொலை இல்லைனா இவங்க அந்த பொண்ணு தற்கொலையே செஞ்சுருந்தாலுமே இவங்க தூண்டுதல் பேரில் தான் அந்த பொண்ணு இந்த முடிவை எடுத்துருக்கோம். பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் வெளில விட்டுருக்காங்க. இதுக்கான முக்கியமாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அன்னைக்கே கைது பண்ணவங்க மறாத எப்படி வெளில விட்டாங்க? இதுக்கான முறையான நடவடிக்கை எங்களுக்கு வேணும். தமிழ்நாடு அரசு இதுக்கான முறையான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒப்படைக்கணும். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததன் பெயரில் இந்த சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது.